இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் 6, 2026 வியாழக்கிழமை அன்று வருகிறது. முருகப்பெருமானை நட்சத்திர நாயகனாக வழிபடும் ஆடி கிருத்திகை குழந்தை வரம் பெறவும் குடும்ப வளத்திற்காகவும் மிக மிக உகந்த நாளாக கருதப்படுகிறது. குழந்தை வரம் பெற விரதம் இருக்கும் முறை: குழந்தை பாக்கியத்திற்காக ஆடி கிருத்திகை அன்று கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அல்லது மனைவி மட்டும் பின்வரும் முறையில் விரதம் இருப்பது சிறப்பு. விரதத்திற்கான தயார் நிலை: முந்தைய நாள் கிருத்திகைக்கு முந்தைய நாள் மாலையிலேயே வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து சாத்வீக உணவை மட்டும் உட்கொள்ள வேண்டும். விரத நாள் காலையில் ஆடி கிருத்திகை காலை வழிபாடு: அதிகாலையிலேயே நீராடி சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். தீபம் ஏற்றுதல்: வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானின் படத்திற்கு அலரி, அரளி அல்லது செவ்வரளி மலர்களால் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றவும். சங்கல்பம்: மனதார முருகப்பெருமானே, எங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அருள வேண்டும் என்று வேண்டி விரதத்தை தொடங்கவும். உணவு முறை: விரதத்தின் போது உபவாசம். உடல்நிலை இடம் கொடுத்தால் நாள் முழுவதும் தண்ணீர் அல்லது பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருப்பது நல்லது. ஒருவேளை உணவு: உபவாசம் இருக்க முடியாதவர்கள் மதியம் மட்டும் உப்பில்லாத அல்லது எளிமையான சாத்வீக உணவை உட்கொள்ளலாம். சொல்ல வேண்டிய மந்திரங்கள், பாடல்கள்: நாள் முழுவதும் இடைவெளிகளில் முருகப்பெருமானின் வழிபாட்டு பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும். சஷ்டி கவசம்: குறிப்பாக அதில் வரும் ஆணும் பெண்ணும் தலைவனும் நீயே, பாலன் தேவன் ராயன் பகிர்ந்ததை மற்றும் குழந்தை பாக்கியம் அருளும் வரிகளை மனமுருக படிக்கலாம். கந்தகுரு கவசம் அல்லது திருப்புகழ்: ஓம் சரவண பவ என்று 6 எழுத்து மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது மிகவும் விசேஷம். மாலை வழிபாடு: விரத நிறைவு. பூஜை: மாலையில் மீண்டும் நீராடி முருகனுக்கு சர்க்கரை பொங்கல், தினை மாவு அல்லது பால் பழங்களை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். கோவில் தரிசனம்: அருகில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி அல்லது முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பாரணை: கோவில் தரிசனம் முடிந்ததும் வீட்டிற்கு வந்து நெய்வேத்திய பிரசாதத்தை உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். சிறப்பு வழிபாட்டு குறிப்பு: ஆடி கிருத்திகை அன்று முருகன் கோவில்களில் வழங்கப்படும் சரவண பொய்கை தீர்த்தம், அபிஷேக பாலை அருந்துவதும், சிவப்பு நிற மலர்களால் முருகனை அர்ச்சிப்பதும் குழந்தை பாக்கியத்திற்கான தடைகளை நீக்கும் என்பது நம்பிக்கை.